ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருப்பாவை 23வது பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை எழுப்புறாங்க இல்லையா? இப்போ 21, 22 பாசுரத்துலலாம் அப்போ கண்ணன் எழுந்துக்கிறாரு. அந்த எழுந்துக்கிற அழகை வர்ணிக்கிறாங்க. எழுந்துக்கிற அந்த கம்பீரத்தை வர்ணிக்கிறாங்க ஆண்டாள் இந்த 23வது பாசுரத்தில். மாறி மலை முழைஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும். அதாவது மழை காலத்தில் ஒரு மலைக்குள்ள ஒரு குகையில் ஆனந்தமாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு சிங்கம். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. அப்போ அந்த விடிஞ்ச பிறகு அது அப்படியே அந்த விடியலை உணர்ந்துக்கிட்டு அது முழிக்குது இல்லையா? அது போல பகவான் தன்னோட பக்தர்கள் வந்துட்டாங்கன்றத உணர்ந்து கண்முழிக்கிறாரு. வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதிரி. அப்ப அந்த எழுந்துக்கும் போது பனியெல்லாம் விழுந்திருக்கும். அதனால உடம்பல் சிலிர்த்துக்கிட்டு அந்த வாசனை மிக்க அந்த பிடரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படியே இப்படி சிலிர்த்துக்கிட்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மூறி நிமிர்ந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி உடம்பெல்லாம் வளைஞ்சு கொடுத்து, முழங்கினா ஒரு பெரிய ஒரு கர்ஜனை கொடுத்துக்கிட்டு, அது போல பகவான் தன்னோட கம்பீரமான ஒரு குரலை கொடுத்துக்கிட்டு புறப்படுறாரு. போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா. இந்த இடத்துல எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா பகவானை முதல்ல சிங்கம் போலெல்லாம் வர்ணிச்சுட்டா அப்ப நமக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? ஐயோ இப்போ சிங்கம் போல இருக்காருன்னா நம்ம நெருங்க முடியாதோ, பயப்படணுமோ, பயந்து தள்ளி நிற்கணுமோ அப்படின்னு. அதுக்காக தான். ஆனா போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா. பக்தர்கள்னு வந்துட்டா நீ பூவை போல மிருதுவானவனா நீ மாறிடுவ அப்படின்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம பூவை பூ அப்படின்னா காயாம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயாம்பூ நிறவண்ணனே அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. உன் கோயில் ரிங்கனே பூந்தரளி. உன் கோயில் அப்படின்னா உன்னோட திருமாளிகை வாசல்ல, வீட்டு வாசல்ல தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அங்கே நிற்கிறோம். இங்கனே பூந்தரளி, நீ இங்கே வருகை கொடுக்கணும். வருகை கொடுத்து எங்களுக்கு அருள் புரியணும். இங்கனே பூந்தருளின்னு எதுக்கு சொல்கிறாங்க? பகவான் தான் வரணுமான்னா அப்போ பகவான் வரும்போது பகவானுடைய அந்த நடையழகை பார்க்க முடியும் இல்லையா? அதுக்காக சொல்கிறாங்க பூந்தருளி. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து. கோப்புடையன்னா அந்த பகவான் தான் எல்லாருக்கும் சுவாமி அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கம்பீரமான சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு, யாம் வந்த காரியமாராய் தருளேலோர் எம்பாவாய். நாங்கள் வேற எதுக்காக வந்திருப்போம்? நாங்கள் வேற எந்த கதியும் இல்லாமல் வேற யார்கிட்டையும் போகாமல் நீயே தான் கதி அப்படின்ட்டு, அதுவும் உனக்கு தொண்டு புரியணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். அது உனக்கு தெரியாதா என்ன? அதனால யாம் வந்த காரியமாராய் தருளேலோர் எம்பாவாய். அதனால நீ தான் அருள் புரிஞ்சு எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்ட்டு ஆண்டாள் இது மூலமாக சொல்கிறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.